ஹலோ வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். ஐபிஎல் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. ஸ்ரீனி, என்னமோ ஒன்று குறையுது ஸ்ரீனி. என்னன்னு தெரில. நம்ம வெளியில் ஒரு ரூபம், உள்ள ஒரு ரூபம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம உண்மையான சுயரூபத்தை காமிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் அந்த ஃபீல் வரும். இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆ சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஐ திங்க் ஆடியோவில் கேட்குறவங்களுக்கு என்ன கூத்து இப்போ நடந்துச்சுன்னா, ஸ்ரீனி மஞ்சள் சொக்காவும் நான் என் எஸ்ஆர்ஹெச் ஆரஞ்ச் சொக்காக்கும் நம்ம மாறிட்டோம். அப்போ தான் அந்த ஃபீல் வரும்னு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் ப்ளூவாக தான் போட்டுட்டு நம்ம தெரியும். ஆனால் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் அவன் கலரை மாற்றிடுவான். சில பேர், நிறையா பேர் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏய், டெஸ்ட் கிரிக்கெட் தாண்டா உண்மை, இதெல்லாம் T20 என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பல கோடி மெம்பர்ஸ் மாதிரி, உங்களை மாதிரி நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி நாங்களும் கிரிக்கெட் வெறியங்க தான். ஒரு ஐபிஎல் அடிக்ட்ஸ் தான். பிடிக்கும், ஆனால் பிடிக்காது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, வி ஆர் அடிக்டட் அப்படிங்கிறத ஒத்துட்டு பிளாக் பஸ்டர் வீக்கெண்டுன்னு சொல்லலாமா, ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னு சொல்லலாமா ஸ்ரீனி? இது நம்ம நிறையா பேச போகிறோம். ஸோ நிறையா இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 பார்ட்ஸை நம்ம பிரிச்சுருக்கோம். பட் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐபிஎல் ஃபீலிங் வந்துச்சா? I mean, it's almost actually cricket season end அப்படின்னு சொல்லணும். பட் இந்தியாவுக்கு இது ஸ்டார்ட் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல் தான் தி பிக்கஸ்ட் ஷோ இன் டவுன். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. கிரிக்கெட் எங்கே நடக்குது, வேற எதாவது கிரிக்கெட் நடக்குதுன்னா யாருமே அதை பற்றி கண்டிக்க போகிறது இல்லை. இதுதான் இருக்குது. கண்டிப்பாக பிளாக் என்ன பொறுத்தவரைக்கும் பிளாக் பஸ்டர் வீக்கெண்ட் தான். ஸ்லோ ஸ்டார்ட்லாம் இல்லை. நம்ம ஒரு 3 மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். 3 மேட்ச் எடுத்தீங்கனாலும் வேறு விதமாக பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ எங்கே ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க, என்ன மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? இன்னைக்கு உங்க ஹோம் மேட்சா என்னோட ஹோம் மேட்சா? ஸோ 2 ஹோம் மேட்சும் பேசலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபேவரட் இன்னைக்கு ஆக்சுவலி மேட்ச் நடந்தது இட்ஸ் ஆல் நம்பர் 18 மகிமை தான். அதுதான் எனக்கு தோணித்து ட்ரெண்டு. ஓவரால் 5 செக்மெண்ட் வச்சுருவோம். என்னென்னா இது ஐபிஎல் இட்ஸ் ஒரு மேட்சாக அப்படியே போக 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 என்னடா பேசுகிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்கன்னு ஆகிடும், நமக்கே நம்ம குழம்பிடும். ஸோ 5 பகுதி: ரெவ்யூஸ், சைடு ஹீரோ, மேட்ச் ப்ரிவ்யூஸ், ஃப்ளாஷ்பேக், ட்ரெண்டிங் மசாலாஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதோட பெட்டர் பேராக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். க்ரியேட்டிவிட்டியில் நாங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கம்மி தான், ஒத்துக்கிறோம். ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், ஸ்ரீனி, எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே திரும்பிச்சுங்கிறீங்களா? ஐ மீன் டர்ன் ஆயிடுச்சுங்களா? ஸ்பின்னர்ஸ் மேட்ச் ரொம்ப டர்ன் ஆன மாதிரி தெரியல. ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் ஐ திங்க் எம்ஐயோட இன்னிங்ஸில் நினைக்கிறேன் அதிகமாக ஸ்பின் போலிங் போட்டது இந்த மேட்ச் தான். இந்த 18 சீசன்ல நினைக்கிறேன் 14 ஓவராக என்னவோ போட்டாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஸ்பின் ஹெவி. ஸோ நம்ம அவங்க போலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்ப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் மேட்ச் எங்கே டர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஆரம்பத்துலேயே கலீல் அஹ்மத் ஒரு 2 விக்கெட், ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனது, அந்த 2 விக்கெட் நம்ம இவங்களை பற்றி தான் பேசணும். தோனியோட ஸ்டம்பிங், மை காட், அதுவே இன்னைக்கு வயசு சொல்லுவீங்கன்னு. அது வயசுல ரெகுலேஷன் ஸ்டம்பிங் பற்றி கிடையாது. 43 வயசுல அண்டர் அ செகண்ட் பேட் சூரியகுமார் யாதவ் ஸ்டில் இன் மோஷன். அதுக்குள்ள லைக் ஸ்டம்பிங் பண்றது இட் இஸ் இன்ஃபேக்ட் நீங்க சொன்னா அதே தான். 43 வயசு. அதுக்கு முதல் 2-3 நாள் பால் முன்னாடி இன்னொரு பால் மிஸ் பண்ணாரு. 4 பைஸ் போச்சு. ஸோ இந்த 9 மாசம் 10 மாசம் கிரிக்கெட் விளையாடாம 9 months இட்ஸ் நாட். இங்க பாருங்க, ஒரு அன்கேப்டு பிளேயர்னா அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? சூட்டிங்கா இருக்கணும் இல்லைங்களா? அன்கேப்டு பிளேயர்னா 4 கோடியில எடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேசாம இந்தியன் விக்கெட் கீப்பிங் திருப்பி அவரை தான் கூப்பிட்டு வரும். அன்கேப்ட் பிளேயருக்கு அவருக்கு ஒரு கேப் கொடுத்து மறுபடியும் அவரை தான் விளையாட வைக்கணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பட்ஜெட் இடிக்கும் அப்புறம். பட் இல்ல ஓவராலா பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசஸ்ன்னு பெருசா ஒண்ணும் இல்ல. ஹார்திக் பாண்டியா ஆக்சுவலி இந்த மேட்ச்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவர் வந்து அந்த டெக்னிக்கல் ரீசன் லக்னோவோட ஓவர் ரேட் அதிகமானதுனால இல்லன்னு கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க பயங்கரமா அவர. ஆ ஒரு இந்தியன் சீசனல் பிளேயர் வந்து இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல 102 ஃபார் 6 அந்த மாரிலாம் இருக்கும்போது, ஐ திங்க் அவர் இருந்தாருன்னா, மேபி ஒரு 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். அந்த 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனா யூஸ் ஆயிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா, த வே அகைன் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கைக்வாட் ஓட சர்ப்ரைஸ் என்ட்ரி அட் நம்பர் 3 அத எப்படி பார்க்குறீங்க? அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரஹானேயோட ரோல வந்து இவர் அப்படியே ஏத்துன மாரி தோணுச்சு. சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஃப்ராம் மகாராஷ்டிரா. ஆ யூனோ ஒரு கிளாஸி பிளேயர்ஸ் 2 பேருமே இல்லைங்களா? அந்த அந்த பால போட்டு ஒரு பால் அடிச்சோம்னா, அந்த பால மாத்தணுங்கிற நிலைமையிலலாம் அடிக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஸ்வீட்டா டைம் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரீயா விளையாடுவாங்க. ரஹானேயும் பார்த்தோம் நம்ம பேசலாம் அந்த அந்த மேட்ச்க்கு வரும்போது. பட் இங்க வந்து ருத்துராஜ் கைக்வாட் சச் அன் என்டர்பிரைசிங் ஹால்ஃப் செஞ்சுரி Yeah. அவருது. இட்ஸ் ஜஸ்ட் அது பிரஷர் அது எடுத்துருச்சு வந்து அப்படியே ஆக்சுவலி எல்லார் வந்து 2 மேலயுமே. பேருமே நாட் ஜஸ்ட் நீங்க அப்படி சொல்றீங்களே தவிர, பட் அந்த இது வந்து மோர் வாஸ் ரசின் ரவீந்திரா ஆடின இன்னிங்ஸ் தான் வாஸ் மோர். அதாவது வந்து என்ன மொத்தமே அந்த 45 பால் என்னமோ விளையாடினாரு ரசின் ரவீந்திரா அண்ட் ஒன்லி அபவுட் 6 பவுண்டரிஸ். அந்த 6 பவுண்டரிஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 2 பவுண்டரி வந்து கடைசி அந்த 18th ஓவர்ல 2 சிக்ஸ் இல்ல 3 சொல்லிக்கலாம். 18th ஓவர்ல 2 சிக்ஸ் அடிச்சாரு. 20th ஓவர்ல 6 டு ஃபினிஷ் த மேட்ச். ஸோ 3 தான். அவர் வந்து லைக் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் லைக் மிச்சர் இன்னிங்ஸ் வந்து லைக் ஹோல்டிங் ஒரு 2 இதை ஹோல்ட் பண்ணிட்டு ம். ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் வென்ட். இது எனக்கு நீங்க சொல்றீங்க ஐ மீன் அஜிங்கிய ரஹானே ரோல், பட் ருத்துராஜ் கெய்க்வாடோட இதுவா இல்ல மோர் ஆஃப் இல்லைன்னா வந்து திரிபாதி விளையாட முடியாது. ஏன்னா வந்து திரிபாதி வந்து அந்த இடத்துல விளையாடினாங்க. அந்த அவர் விளையாடுற விதத்துல பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு பார்ட்லி வந்து என்ன சொல்றது, இந்தியாவோட ஜென்ரலி நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் ஓடிஐக்கு இந்த ஃபேர்லெஸ் கிரிக்கெட் அப்படின்றோம். ஆர் நம்ம அடுத்த மேட்ச் பேசுவோம் வந்து எஸ்ஆர்எஸ்ல வந்து அவங்க பேட்டிங் பண்ற ஸ்டைல், அந்த மாதிரி ஸ்டைல் வந்துட்டு கோ அப் ஃப்ரண்ட் லைக் ஓகே இந்த விக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திரிபாதி வந்து வெதர் சிஎஸ்கே ஆர் யூசிங் போக போக தான் தெரியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் தான். நான் எதிர்பார்க்கல அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவாரு, ருத்ராஜ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அப்படி தோன்றது லைக் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து 6 ஓவர்ல ஒரு 40 ரன் 50 ரன்னு அந்த மாதிரி ஸ்டார்ட் வந்து சிஎஸ்கேக்கு கொடுக்கறதுக்காக கண்டிப்பா எஸ்ஆர்எச் நம்ம விளையாடணும்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கண்டிப்பா தேவை. நாட் லைக் அ ஸ்லோ 30 ரன்ஸ் ஃபார் நோ Yeah. லாஸ் இன் ஈவன் ஒரு 40 ஃபார் நோ லாஸ் இன் 6 overs. அது வந்து வில் பி டிஃபிகல்ட் இன் சர்டன் கேம்ஸ் அட்லீஸ்ட் அவே ஃப்ரம் ஹோம்லயாவது வந்து நீங்க வந்து ஸ்பின்னரை வச்சு இந்த மாதிரி ஸ்பீஸ் பண்ணி யூ கேன் அந்த மாதிரி விளையாடலாம். ஸோ அது ஐ திங்க் திரிபாதி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபுல் சீசன் கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். ம். அ சொன்னீங்க எஸ்ஆர்ஹெச்ன்னு சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலி அங்கேயே நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே கிரேட் விக்டரி, பிளாக் பஸ்டர் என்ன சொல்றது பைசா வசூல் அப்படிம்பாங்க. லாஸ்ட்ல கரெக்டா அதுக்கேத்த மாரி தோனி வேற வந்தாரு. கிரவுடுக்கு எல்லாம் எவன் மிக்ஸ் அப் ஆனா, எவன் அவுட் ஆனா அதெல்லாம் தேவையே இல்ல. தல தோனி வாத்தி கம்மிங்னு வந்துட்டு, அப்படியே நைஸா 2 டிஃபென்ஸ் அடிச்சுட்டு, எல்லாருக்கும் டிக்கெட் காசு எல்லாருக்கும் வந்துச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் అప్పులే చూడు, హైదరాబాద్‌లో చూడు, ఏమి నడుస్తుంది చూడు அப்படின்னு எங்க ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, என்னங்க இது? அப்படியே விட்டு வச்சத லாஸ்ட் சீசன் அப்படியே கன்டின்யூ பண்ணாங்க. நடுவுல ஒரு ஃபைனல்ஸ்ங்கிற பேர்ல ஒண்ணே ஒண்ணு தோத்தாங்க கேகேஆரோட மிச்சல் ஸ்டார்க்கோட ஸ்பெல்னால. ஆனா 280 என்னடா எவனோ ஒருத்தன் குறையறான், ஆட்ட நாயகன் குறையறான் அப்படின்னு பார்த்தா, இல்லாததுக்கு இஷான் கிஷன வேற கூட்டு வந்தாங்க. அவர் எந்த வெறித்தனம்னு தெரியல. 286 ஐ மீன் ஆச்சு. இன்னும் 14 ரன் தான் தேவை 300. ஆல்ரெடி பேட் கமின்ஸ் சொல்லி வச்சிருக்காரு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, அடிச்சிருவோம் 300 கவலைப்படாத அப்படின்னு. நம்ம வந்து ஆரம்பத்துல பேச வந்தோம்னா ஹெட் பத்தி நமக்கு தெரியும். இஷாந்த் கிஷன் அப்படின்ற செஞ்சுரி வந்து அவர் அடிச்சாரு. அபிஷேக் ஆரம்பத்துல இருந்து இவங்க தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறமா வரவங்க யாருமே வந்து இல்ல ஒரு அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்ல. ஓகே விக்கெட் போயிருக்கு, ஒரு 4 பால் நம்ம பார்ப்போம், கன்சாலிடேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு இல்லாம வந்துட்டு ஒன்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் வந்து ஆரம்பிச்சு 5th கியருக்கு போனதுக்கு அப்புறமா அண்ட் தென் இவர் வந்தாரு இஷாந்த் கிஷன். அவர் அப்படியே 5th கியர்ல ஓட்டினாரு. வரவங்க எல்லாமே வந்து
பஸ் ரன்னிங்ல ஏறுறது வந்து 5th கியர்ல போயிட்டு இருக்கு. பஸ்ல வந்து அப்படியே ரன்னிங்லயே ஏறி வந்து அப்படியே 5th கியர்ல இறங்கிடுறாங்க. அந்த மாதிரி வந்து லைக் இவங்க லைக் எவ்ரிபடி ஒருத்தர் விடாம கிட்டத்தட்ட வந்து 6, 7, 8 யார் வந்தாலுமே வந்துட்டுல பஸ் பாட்டுக்கு ரன்னிங் வந்து ஒரு 70ல போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ரன்னிங்ல 70ல ஏறுறோம். ஓகேவா, நம்மளால உடனே அந்த சைடு ரன்னிங்ல அப்படியே இறங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆடுறாங்களே. ஸோ அந்த ஒரு 2 விக்கெட் டக்கு டக்குன்னு அவங்க 6 அடிக்க போய் தான் வந்து 2 பேர் அவுட் ஆனாங்க. ஒரு 6 அவுட். அது மாட்டிருந்ததுன்னா லைக் 300 வாஸ் இது. ஒரு அந்த எல்லா சேனல்லையும் அந்த ஸ்டாட்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க டாப் 5ல வந்து டாப் 4 நினைக்கிறேன். டாப் 5ல வந்து 3ஓ 4ஓ வந்து இவங்க தான் ஹையஸ்ட் ரன்ஸ். இட்ஸ் லிட்டரலி இட்ஸ் a matter of time. இந்த சீசன் அவங்க 300 அடிக்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் a matter of time நினைக்கிறேன். they will just get there. ம். எனக்கு என்னமோ ஆர்சிபி தான் மாட்டுவாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அவங்க கிட்ட. ஆனா ஆனா ஆன் அ சீரியஸ் நோட், ஐ மீன் ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சன் கேப்டனா இல்ல. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி இருந்துச்சு. பராக் வாட் அன் எலிவேஷன் ஃபார் பராக் இல்லைங்களா? 2 சீசனுக்கு முன்னாடி யாரா இவன் சும்மா வந்து யங்ஸ்டரா வந்து சும்மா அட்டெண்டன்ஸ் போடுறான், என்ன இவனுக்கு ரொம்ப பயாஸ் இருக்கு இவன் மேல அப்படின்னு. ஆனா போன சீசன் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு விளையாடினாரு. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸை கேப்டன் பண்றாரு. அஃப்கோர்ஸ் ராகுல் டிராவிட் அங்கே வந்திருக்காரு, அவரோட ஆசீர்வாதமும் இருக்கும். பட் இந்த மேட்ச்சில் ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. நம்ம வந்து அந்த 4 ஓவர் ஆச்சு. ஆல்ரெடி 3 ஓவரில் 45, 4 ஓவரில் 56ன்னு அப்படியே போச்சு. அங்கே நம்ம ப்ரிவ்யூவில் சொன்ன மாதிரி ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஒரு சீசனல் 150K பாலர், அந்த பழைய ஜாஃப்ரா ஆர்ச்சர், அந்த 2020ல் வந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர் வருவாரா, இல்லை இது வேற ஜாஃப்ரா ஆர்ச்சரா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த டிராவிஸ் ஹெட் அவரை போட்டு அடிச்சு விளாசினார். அதுவும் அந்த 4.2ல ஒரு 6 ஒன்று வருங்க மிட் விக்கெட் மேலேருந்து. அது என்ன அப்படியே ஒரு ஜஸ்ட் டிஸ்மிஸ்ட் ஹிம் அப்படிம்பாங்கல்ல. ஸோ சின்ன கல்லி கிரிக்கெட்டர் அடிக்கிற மாதிரி அடிச்சார் அந்த ஷாட்டை. ஐ திங்க் அங்கேயே அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு, அங்கேயே முடிஞ்சிடுச்சு அவங்களது ராஜஸ்தானோட கேம். தெர் வாஸ் நோ இது ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த கேம் வந்து ஒரு ஒன் வேயாக தான் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 5th கியர் தான். 5th கியர் அடுத்த 6th கியர், அவ்வளோதான். வரவே இல்லை. அவங்க அப்படியே கேட்சப் பண்ணி சும்மா ஒரு வந்திருக்காங்க 242 வரைக்கும். சுபம் துபே லாஸ்ட்டில் 35 ரன் 11 பால்லாம் அடிச்சார். கிரேட். பட் நெட் ரன் ரேட்டுக்கு வேணால் கொஞ்சம் உதவலாமே தவிர ஐ டோன்ட் திங்க் அது ஹெல்ப் பண்ணலாம். பட் ஐ மீன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து 4 ஓவர் 76. ஐ திங்க் ஐபிஎலோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஹையஸ்ட் எக்கனாமி ரேட் ஃபார் பவுலர். 4 ஓவர் 76. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து டாப் தான். பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ இந்தியா சீரிஸ் விளையாடினாரு. இதுக்கு முன்னாடி அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவில் சப்கான்டினென்ட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே இல்லை. ஜாஃப்ரா ஆர்ச்சர் மும்பையில் விளையாடினாரு, எங்கே விளையாடினாலுமே வந்து எதர் இன்ஜோர்டாக இருந்தாரு, அவைலபிள் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஹைப் தான். அந்த 2019 வேர்ல்ட் கப் வந்து இங்கிலாந்துக்கு வின் பண்ணாரு. பட் பியாண்ட் தட் இட் இஸ் ஜஸ்ட் பீன் அ ஹைப், நோ சப்ஸ்டன்ஸ். ஸோ ஓகே, ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது அந்த 2020 ஐபிஎல் நான் எதனா வந்து நான் சொல்கிறேன், ஜாஃப்ரா ஆர்ச்சர் எம்விபியாக இருந்தார் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சம்திங் லைக் தட். பயங்கர இம்பாக்ட். அது வந்து ஆக்சுவலி துபாயில் நடந்துச்சு. அது கூட ஆக்சுவலி இந்தியாவில் இல்லை அது. ஸோ மேபி இருக்கலாம். அண்ட் தென் ஃபைனலி ஐ திங்க் அட்லீஸ்ட் நடந்த 3 மேட்ச்சில் உருப்படியான மேட்ச் வந்து ஓப்பனிங் மேட்ச் தாங்க. ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பேலன்ஸ் ஆச்சு, ஸ்விங் ஆச்சுன்னா கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஓப்பனிங் அஃப்கோர்ஸ் கேகேஆர் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க ஃபில் சால்ட்டை, அங்கே தவிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ராமா, ஃபர்ஸ்ட் ஓவரில் நடந்த ட்ராமா. அந்த சுயேஷ் சர்மா கேட்ச் விட்டார். ஹேசிலுங்கிறேன் அவர் ஒரு ஹேசலாக தான் இருந்தார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருக்குமே. ஆனால் ஹேசல்வுட்டோட பாலிங்கில் சுயேஷ் சர்மா கேட்ச் விட்டா அடுத்த பால்லையே அவுட் ஆகிட்டு நல்ல வேலை போயிட்டார். எல்லாரும் வந்து ஜிதேஷ் சர்மாவையோ ஹேசல்வுட்டையோ இது பண்ணல. எல்லாரும் வந்து சுயேஷ் சர்மாவை வந்துட்டு டேய் தப்பிச்சடா நீ கண்டத்துலேருந்து அப்படின்னு. ஸோ பட் அகெயின் ரஹானே த வே, இந்த ரஹானே 2.0 கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா வந்தார், செம்மையாக போட்டார். தென் ஐ திங்க் இட் வாஸ் த விக்கெட் ஆஃப் ரசில்னு சொல்லலாம். அங்கே தான் ஒரு சான்ஸ் இருந்துச்சு, இவங்க 190 போவாங்களா இல்லையா அப்படின்னு. 190 195 போயிருந்தாங்கன்னா ஒரு மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிருக்கலாம். பட் அவங்க 175ல அடிக்கும்போது வந்து அதை பற்றி வந்து சிஸ்டர் அவர் 31 பால் வந்து 51 ரன்னு. ஸோ இதை வந்து அவர் வந்து டெலிவர் பண்ணார். அதாவது நம்ம வந்து
ஜோக்ஸ் பாட்டு நம்ம கேஎல் ராகுல் பற்றி நீங்கள் போன இதுலலாம் பேசுனது வந்து லைக் T20ல ஆடலன்னு சொல்லிட்டு ரானே இட்ஸ் லைக் டெலிவரிங் அந்த 31 பால்ல நல்ல நாட் ஜஸ்ட் ஸ்கோர் ஸ்ட்ரைக் ரேட் எவ்ரி திங். ஆனால் ஸ்டில் அது எப்படி சொல்றது, ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கும்போதும் திஸ் ஃபீல்ஸ் ராங் டு சே. பட் எனக்கு தோன்றது வந்து எப்படின்னா, அங்கேருந்து வந்துட்டு யூ ஹாவ் டு கோ another கியர் அப்படின்றது ஒரு ஒரு வந்து ஒரு 4-5 கியர். இப்போ இங்கே எஸ்ஆர்எஸ் சொன்னீங்களே 6th கியர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து 5th கியர் ஆடிட்டு இருக்காரு. பட் அந்த 6th கியருக்கு புஷ் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் இஸ் அவுட் பிகாஸ் ரொட்டேஷன், பவுண்டரிஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் ரன் அடிக்கிறார். பட் அந்த 6 அடிக்கிற திறமை வந்து ரஹானேக்கு இல்லை. இஸ் தட் ட்ரெயின் ஒரே மேட்ச் தான் நடந்திருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங் டு லுக் அட். அது ஒரு பேட்டர்னாக வந்து அவர் வந்து இந்த 180 ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு வெதர் இதன் ஃபால்ஸ் அந்த அந்த ஹர்டில் கோ தட் எக்ஸ்ட்ரா கியரா அண்ட் தென் மற்றவங்க வந்து புல் பேக் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த இதுதான் ஆண்ட்ரே ரசல் அவுட் ஆனது. ப்ளஸ் குணால் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 15 ரன் கொடுத்தாரு. ஆமாம், மிச்சம் 3 ஓவரில் வந்து 15 runs. 14 ரன் தான் கொடுத்தாரு. So it's like completely turned around and pulled back. And then part of it, I mean, அதுக்கப்புறமா பவுலிங் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவ்வளோ கம்மியாக தான் வந்து அகெயின் கம்ப்ளீட்லி வந்து லைக் they were totally கோலி வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபில் சால்ட் அண்ட் கோலி they just dominated. ஃபில் சால்ட் வந்து அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு வந்து ஐ மீன் இங்கிலாந்துக்கு வந்து இந்த இந்தியாவில் ஒன்றுமே விளையாடல, சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடல, ஐபிஎல் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றினதும் இது ஆல்மோஸ்ட் அவருக்கு இது வரைக்கும் ஹோம் கிரவுண்ட். காமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க, அவர் வந்து ஃபில் சால்ட்டுக்கு ப்ராபப்ளி அது மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் கேகேஆர் தென் ஆர்சிபி. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் வந்து ஆர்சிபி ஜாயின் பண்ணார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து லைக் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் நார்மல் ஹோம் கிரவுண்ட். பை த டைம் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட வரதுக்குள்ள, அதுவும் வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து ஒரு 20 ரன் அடிச்சாங்க வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஹி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. மேபி தே ஹேவ் டு லைக் slightly rethink their opening bowling KKR. இல்லை பவுலிங் கொஞ்சம் அவங்களது அந்த இடத்துல வீக்குன்னு நம்ம சொன்னோம். நம்ம அந்த ஆண்ட்ரிக் நோக்கியா அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் காம்பினேஷன் வந்து ஓகே, அங்கே அந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் ஹர்ஷித் ராணா வந்து எப்போதும் சொல்லுவாங்கள்ல, உங்கள் ஃபஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் சீசனில் அப்பப்போ தான் எல்லாரும் அவங்கள ஸ்டடி பண்ணுவாங்க. 2வது சீசனில் நீ நல்லா பண்ணுவியா, பண்ணனா அங்கே தான்டா நீ உண்மையான நாயகன் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் பிறந்து எடுத்துட்டாங்க. அதுவும் 2 6 அந்த விராட் கோலியோட 6, இயன் பிஷப்போட காமெண்ட்ரி, ஏன்னோ நல்ல ஒரு ஒரு பழைய மொஹாலி 2016 இல்லை ஹோபார்ட் 2013 அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கோலி பார்க்கறதுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 18 அப்படிங்களா? ஆமாம், அது ஓடிட்டு தான் இருக்காது. ஓகே, ஸோ 3 மேட்ச்லேயும் டக்குன்னு பார்ப்போம் சைடு ஹீரோ யாருன்னு. சைடு ஹீரோ நான் என்ன, ஆட்ட நாயகன் ஒருத்தன் இருப்பான், ஆனால் டேய் உண்மையாக அவன் இல்லடா அப்படின்னு டீ கடையில் நம்ம சண்டை போடுவோம். அவன் ஏன் பண்ணான் தெரியுமா, இவன் பண்ணனால தான்டா அவன் ஜெயிச்சுது, ஆக்சுவலி இவனுக்கு தான்டா கொடுத்துருக்கணும் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு. யார் அந்த சைலண்ட் சைடு ஹீரோ அப்படின்னு. ஸோ ரிவர்ஸில் போகலாம் திருப்பி. எம்ஐ வர்சஸ் இல்லை என்ன பேசியிருந்தோம், கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிலேருந்து ஆரம்பிக்கலாமா? கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஐ திங்க் குணால் பாண்டியா சைடு ஹீரோக்கும் சைடு ஹீரோன்னு சொல்லிட்டு சுரேஷ் சர்மா சொல்லலாம் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு. பட் சைடு ஹீரோக்கு சைடு ஹீரோ. ஆமாம், ரசலோட ஒரு விக்கெட்டுங்கிறதே ஒரு 3 விக்கெட்டுக்கு சமானம் தான் அது. எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு புவனேஸ்வர் குமார்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்காருன்னு. அண்ட் இந்த அடுத்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து அவன் தான் சைடு ஹீரோ. எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி டாப் 1 to 5 எல்லாருமே சைடு ஹீரோ தான். பட் ஐ வுட் ரொம்பவே சூஸ் பண்ணணுன்னா ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் தாங்க. அந்த உடச்சிட்டார் 5வது ஓவரில். அகெயின் நம்ம பேசினோம்ல, இப்போ நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அந்த ஓவரில் அப்படியே பயம் பீதி ஆர்ஆருக்கு. அப்போசிஷனோட ஹெட்டில் போய் அப்படியே இந்த ஹெட்டு போய் உட்காந்துடுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். இங்க வந்து சைட் ஹீரோ அப்படின்றது சொல்றதோட வந்துட்டு எனக்கு வந்து என்ன 100 சொல்லலாம். பட் ஜெயிக்காத சைட்ல இருந்து சைடு ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ். மீன் கேரளா கூட வந்து சீனியர் டீம் விளையாடல. அது ஆக்சுவலி வந்து அவர் சைடு ஹீரோன்னு சொல்லணுமா, இல்லை வந்து மும்பை ஸ்கவுட்டிங் டீமை தான் அந்த சைடு ஹீரோ நீங்கள் சொல்லணுமா? அவரை கண்டுபிடிச்சதுக்கு வந்து, ஏன்னா அவர் கேரளா சீனியர் டீம் கூட விளையாடினது இல்லை.
பட் அவர் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து எப்படி வந்து அவரோட இது போகிறது இந்த ட்ரெஜெக்டரி இன் திஸ் ஐபிஎல். ஆப்வியஸ்லி அவர் வந்து இவருக்கு ரோஹித் சர்மாவுக்கு வந்து இம்பேக்ட் சப்பா வந்தார். ஸோ வெதர் அவங்க வந்து சென்னைக்காக இது போட்டாங்களா இல்லை வந்து ஹர்திக் பாண்டியன் பும்ரா வந்தோடனே இது மாறுமா? ஜென்ரலி சூரியகுமார் யாதவ் இஸ் ஆல்சோ நல்ல ஸ்பின் பவுலர்ஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ அவர் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் சைடு ஹீரோ அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் தான். இன்ட்ரெஸ்டிங் பிக்குங்க. ஆக்சுவலி நானும் வெரி இம்ப்ரெசிவ். அது இன்ஃபேக்ட் பேசலாம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில். அது ஒரு மோமெண்ட் ஒன்று இருக்குது தோனி அண்ட் பூத்தூருக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ குவிக்லி மூவிங் ஆன். அடுத்தது நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பாஸ் அப்படின்னு டூர்னமெண்ட் நம்மளை கேட்குற மாதிரி இருக்குது. 3 மேட்ச்சு சில ஏழை டீமு அதான் சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஜென்ரலி வாங்குறதுக்கு வருவாங்க. அந்த டீம்ஸோட மேட்சஸ்லாம் இருக்குது. அந்த மேட்சஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் 3 மேட்ச் இருக்குங்க. ஒன்று வந்து டிசி எல்எஸ்ஜி, அடுத்தது வந்து குஜராத்தும் பஞ்சாபும் விளாடுறாங்க, அண்ட் ஆர்ஆர் அண்ட் கேகேஆர் விளாடுறாங்க. 2 தோத்த டீம். இப்போது முதல் மேட்ச்சு டிசி எல்எஸ்ஜி டெல்லி அண்ட் லக்னோ. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் எவன் தோக்குறானோ அவன் செத்தாண்டா. அவன் பத்தாது தான் அவன் கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டுமே வந்து அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய வீக்னஸ் இருக்குது. லக்னோவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே என்னென்ன தெரியாது. பட் கேன் ஐ ஜஸ்ட் சே தட் இந்த மேட்ச் யார் தோக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு வர மாட்டாங்கன்னு சொல்லலாமா? ரொம்ப ஏர்லி இந்த டூர்னமெண்ட் இந்த இவ்வளோ போல்டாக பேசுறதுலாம். ஆனால் ஒரு தியரிட்டிக்கலி இது ரொம்ப என்ன சொல்றது, the big இந்த மேட்ச் வந்து more of like the two Indian wicket keepers switch, KL Rahul and Rishabh Pant வந்து டெல்லி டு எல்எஸ்ஜி டு டெல்லி. இதுதான் வந்து இஸ் மோர் இந்த ருணால் பாண்டியா கேப்டன் அப்படின்றதோட வந்து இதுதான் இஸ் மோர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். 2 பேரும் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி வர போகிறது அப்படின்றது தான் இட்ஸ் ப்ராபபிளி மோர் டு வாட்ச் அவுட். ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருமே வந்து இந்தியன் ஒயிட் பால் விக்கெட் கீப்பிங் இதுக்கு வந்து 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு 2 பேரும் ரெட் பால் சாம்பியன்ஸ் ஆக்சுவலி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடியில் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நவ் தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட்டில் 2 பேரில் ஒருத்தர் கேப்டன் கூட ஆகலாம். இன்ஃபேக்ட் கரெக்டாக சொன்னீங்க. நானும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி கேஎல் ராகுல் வர்சஸ் எல்எஸ்ஜி. என்னை அழ வச்சிங்கடா போன தரம். யாரா நீ என்னை போட்டு திட்டினது? சின்ன பையனை திட்டின மாதிரி திட்டினீங்க. நான் காமிக்கிறேன் மாவனை இப்போ அப்படி வரேன்னு பார்க்கலாம் அப்படின்னு. யா லெட்ஸ் சி. அண்ட் குஜராத் வர்சஸ் பஞ்சாப், இதுவும் ஒரு மிட் டேபிள் மாதிரி தான் எப்போதும் இந்த 2 டீம்ஸுமே இருக்காங்க. பொட்டென்ஷியல் இருக்குது பிளே ஆஃப்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி நம்ம இது வரைக்கும் பேசினதில் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் வீக்கு. செம்ம பாலிங், கன் பாலிங் லைனப்பு. அஹமதாபாத்தில் தான் மேட்ச்சு, பெரிய கிரவுண்டு, சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், நல்ல ஒரு ரபாடா ஆஃப்கோர்ஸ், ரைட்? ஸோ சாலிட் 22 ஓவர்ஸ். ராஷித் கான், லெட்ஸ் நாட் ஃபர்கெட் த கிங். டாப் ஆர்டர் ஓகே, ஆனால் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லலாம். பட் பஞ்சாப் ஆக்சுவலி வெரி வெல் ரவுண்டட் ஸ்குவாட். அவங்க ஜஸ்ட் கிளிக் ஆவாங்களா இல்லையா? பாயிண்டிங்கோட மினி ஆஸ்திரேலியா ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் அது பஞ்சாப். ஸோ சீரியஸ் கண்டெண்டர் ஃபார் பிளே ஆஃப்னு சொல்லுவேன் நான் இந்த தரம் பஞ்சாப் மேட்சை ஜெயிச்சாங்கன்னா. ஐ மீன் இட்ஸ் அதுக்கு வந்து என்ன சொல்றது, இட்ஸ் டூ early, ஏன்னா the slots are thing. பட் இன்ட்ரெஸ்டிங்லி வாட் நான் பார்க்குறது என்னன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட இதுதான். அவர் ஐபிஎல்ல வந்து கேகேஆர்ல பண்ணது வந்து இங்கே வந்து கேன் ஹீ ஒரு ஃபுல் டீம் வந்து கோச்சிங் டீம் அண்ட் லைக் இந்த டீம் இருந்தது அவருக்கு வந்து விளையாடுறதுக்கு அந்த இதில். இங்கே பஞ்சாபில் வந்து அவங்க 2 பேர் தான் வந்து ரீட்டைன் பண்ணாங்க. அந்த 2 பேருமே வந்துட்டு அதில் ஒருத்தர் ஓகே ஆஷ்தீப் ஃபைன், இன்னொருத்தர் வந்து மோர் லைக் சார் ஆஃப் நாட் நெசசரிலி மேலே இருக்குது. அதனால அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரும் ரிக்கி பாண்டிங் ஆப்வியஸ்லி மூவ் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட காம்பினேஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங் அந்த 2 கேம். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த எபிசோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி ஆர்ஆர், கேகேஆர் அண்ட் சன்ரைசர்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி
டூ early to call. I think ம். நம்ம அது வந்து இன்னும் இந்த ஜஸ்ட் how இப்போ நடந்தா வந்து ஏன்னா அடுத்த 2 மேட்ச் வந்து இமீடியட்டா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம்ஸ். அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் செகண்ட் கேம்ஸ் ஆயிடும். ஸோ அந்த கேகேஆர், ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்எச், எல்எஸ்ஜியும் அவங்களுக்குலாம் 2வது கேம். இந்த ஃபர்ஸ்ட் கேமோட எஃபெக்ட் எப்படி தெரியுது அந்த கேம்ல அப்படின்றது பார்க்கறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாமா? ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக்னா இப்போ வரப்போகிற மேட்சஸில் எந்த மேட்சோட அந்த டீம்ஸோட ஒரு பழைய மேட்ச், பழைய ஞாபகங்கள், ஆஹா சூப்பராக இருந்துச்சுடா அது, அதாண்டா இந்த இவங்க 2 டீம் விளையாடும் போது எனக்கு அதாண்டா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குங்களா உங்களுக்கு வரப்போகிற மேட்சஸில்? ஸோ வந்து சன்ரைசர்ஸ் சொல்லுங்க, நான் லக்னோ ஒன்று சொல்கிறேன். அது வந்து ஃப்ளாஷ்பேக்னா அது ரொம்ப பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் கூடாது. ஏன்னா ஆப்வியஸ்லி லக்னோ அண்ட் ஜிடியோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ரொம்ப ரீசெண்ட் ஃப்ளாஷ்பேக் தான் வரும். அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்ம ஆர்சிபி கேகேஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க தான் மோர் ரீசெண்ட். பட் பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு இது ஃப்ளாஷ்பேக் போன நம்ம ஆரம்பத்தில் சொன்னதில்ல, ராப்பல் வந்து அழ வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அழ வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து நீங்க எஸ்ஆர்ஹெச் ஃபேன் சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் 10 ஓவர் 160 ரன் அடிச்சிருக்காங்க. சரி அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணால் 10 ஓவருக்குள்ளே மேட்சை முடிச்சாங்க எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் போயிட்டு கோயங்கா வந்து எல்லார் எதிர்க்கும் கேமரா எதிர்க்க வந்து கேஎல் ராகுல் கேப்டனை போட்டு திட்டுறதை பார்த்து அசிங்கப்பட்டு இட் பிகேம் அ வெரி பிக் கான்ட்ரவர்சி. கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டினா அந்த மேட்ச் தான் ஞாபகம் வரும். வெரி புவர் என்ன சொல்கிறது, ஓனர்ஷிப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஹவு நாட் டு பி அன் ஓனர் அப்படின்னு. எனக்கு வந்து ஆன கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ் வந்து ஆர்ஆர் அண்ட் கேகேஆர்லேயும் நானும் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் நான் போவேன். ரொம்ப பழசெலாம் போக மாட்டேன். தேட் மேஜிக்கல் இன்னிங்ஸ் பை ஜாஸ் பட்லர். அவர் இப்போது என்ன அணையும் தீபம் வந்து கொஞ்சம் எரியும் அப்பப்போன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஐ திங்க் பட்லர் ஓவரால் இன்டர்நேஷ்னல் இதில் இல்லாட்டியும் அங்கே ஒரு கிளிம்ஸ் ஒன்று காமிச்சார். அவரோட கம்போஷர் எவ்ரி திங். மேட்ச் இன்ஃபேக்ட் ஈடன் கார்டன்ஸில் தானே நடந்துச்சு அது. ஸோ அவே மேட்ச் அவருக்கு. ஸோ கடைசி 1 விக்கெட் விக்ட்ரி அது. அது எவ்ரிடே நடக்காது T20யில். ஸோ இட் வாஸ் அ வெரி மேஜிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம் ஆர்ஆருக்கு. ஸோ அது பார்ப்போம் அந்த மேட்சும் எப்படி போகிறதுன்னு. அண்ட் ஃபைனலி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சோன்னா, ஐபிஎல்னாலே எல்லாம் அப்படியே எல்லாம் மார்க்கெட்டிங் குரூப்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் திஸ் ஐபிஎல் யா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே சோஷியல் மீடியாவில் நல்லா கலகலப்பாக ஆகிடுங்க ஐபிஎல். அப்படியே அந்த ஐபிஎல் ஈச் டீம்ஸோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸே வந்து பயங்கர கலாய்ச்சல், பயங்கர காமெடி அண்ட் ட்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களே வந்து ஐ மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, நீங்கள் அன்பாக்சிங்லாம் பண்ணாங்களே கேகேஆரில் வந்து சாரி ஆர்சிபியில் வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியா டீம்லாம் சிஎஸ்கே தான் சரி, பட் அவங்களே வந்து லைக்னா நிறைய ட்ரெண்டிங் மசாலா வந்து நமக்கு அவங்களே கொடுப்பாங்க. அதை தாண்டி வந்து மக்கள் ஃபேன்ஸ் வேற லெவலுக்கு போவோம். ஆமாம். ஸோ 2-3 எடுத்து பார்க்கலாம். இந்த தடவை உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு நீங்கள் 1-2 எடுத்து சொல்லுங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் சொன்னது தான். அந்த டீம்ஸே எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் இதை நம்ம போடுவோம். ஆக்சுவலி இங்கே யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அண்ட் நீங்கள் அஃப்கோர்ஸ் ஆடியோ பிளாட்ஃபார்மில் கேட்குறீங்கன்னா நாங்கள் அந்த லிங்க்ஸ்லாம் நாங்கள் தட்டி விடுறோம் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ப்ளீஸ் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் லைட்டாக டிஸ்கிரைபும் பண்ணுவோம் அதை. யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் தான். உங்களுக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட ஃபேமிலியில் சேருங்க. வி ஆர் பார்க்கலாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளால் ரீச் ஆக முடியுமா இந்த ஐபிஎல்குள்ளே, அந்த டார்கெட் போக முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம எம்பிபி ஃபேமிலியில் சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் எங்களை கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து இது வந்து நம்ம நவாசுத்தீன் ஆக்டர் வந்து அவரே ஒரு மூட்டைக்குள்ளே அப்படியே உட்காந்துட்டு நைஸாக அப்படியே போயிடுறாரு. தர்மடி வாங்கிட்டேன்டா, நான் பாட்டில் அப்படியே சுருட்டிட்டு போயிடுறேன்டா. நான் அவர் இதை காமிச்சது வந்து இல்லை, இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸே அவங்களே போட்டது தான். அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த டீமை. உங்களுக்கு என்ன பிடிச்சது சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த சொல்லிட்டு இருக்கோம்ல, என்னோட ஐபிஎல்லே வந்து ஐபிஎல் 18 ஐபிஎல் இது வரைக்கும் 17 சீசனில் பண்ணாதது. இப்போ 18 வந்து நம்பர் 18 கேகே ஆர்சிபி நம்பர் 18 18 ஜெயிப்பாங்களா
ப்ராட்காஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்பர் 18 மேல இருக்காங்கன்னா, அந்த ஆர்சிபி கேகேஆர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஹேசல்வுட் பவுலிங் போடுறாரு. ஸ்கோர் போர்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டுல கோலி அப்படின்னு போட்டிருக்கு. கோலி போடுறது. ஹேசல்வுட்டுக்கு பதிலா கோலி. ஸோ அவங்க மனசெல்லாம் வந்து ப்ராட்காஸ்டரு, இந்த கிராஃபிக்ஸ் எல்லாருக்குமே வந்து கோலி தான் இருக்காரு. எங்க வேணா கோலி பேரை போட்டுடலாம். கோலி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பேஸ் பவுலர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கொண்டு விட்டாங்க. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது வந்து இட் வாஸ் ஃபன்னி டு சீ லைக் எந்த அளவுக்கு வந்து எவ்ரிபடி இஸ் நம்பர் 18 நம்பர் 18 அப்படின்னு ஃபோக்கஸா இருக்காங்க அப்படின்றது. ஆமா. அஃப்கோர்ஸ் ஐபிஎல்னா இன்னைக்கும் நம்பர் 18 மட்டும் இல்ல. நான் 3வது லாஸ்ட் நான் கொண்டு வரப்போறது வந்து நம்பர் 7 கூட. ஆ நம்ம பேசினோம்ல, நம்ம அன்லைக்லி ஹீரோ, சர்ப்ரைஸ் பேக்கேஜ் விக்னேஷ் புத்தூர். சச் அஸ் சின்ன அந்த எல்லாரும் ஐபிஎல்ல எல்லாரும் அந்த ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது தே ஹேட் திஸ் எக்ஸ்ட்ரா மூமெண்ட். அவர் ஏதோ சொன்னாரு தோனி கிட்ட, ஐ திங்க் பெரிய ஃபேன் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவர் அதை எடுத்து கொடுக்கறது ஜஸ்ட் அதை பார்க்கறதுக்கு இதுக்கு தாண்டா ஐபிஎல். நான் அதுக்கும் ஒரு ஐபிஎல்னா மீம் இதுதான்டா பார்த்தேன். அவர் வந்து அப்படின்னு. அவர்கிட்ட வந்து சொல்றாரு, ச்சே உங்க விக்கெட் எடுக்காம போயிட்டு தல அப்படின்னு சொல்லிட்டு, உங்க விக்கெட் எடுக்க சான்ஸ் கிடைக்கல ம். தல அப்படின்னு சொன்னாரு. தட் வாஸ் ஜஸ்ட் ஃபன். பட் யாரோ வந்து அது போட்டுருந்தாங்க. பட் இட்ஸ் லைக் அவர் எங்க இவர் எங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் எண்ட் ஆஃப் கெரியர் ஸ்டார்ட் ஆஃப் கெரியர் பட் கம்ப்ளீட்லி லைக் இது பார்க்கறது. ம். ஓகே. வாவ்! ரவுண்ட் அப் இன்னைக்கு முடியுமான்னு எனக்கே டவுட்டா இருந்துச்சு. எப்படியோ அப்படி அப்படியே பண்ணி முடிச்சுட்டோம் இந்த எபிசோட. பட் இப்படி தான் இருக்க போறது. ஒரு ரோலர் கோஸ்டர் தான் இருக்க போறது. ஐபிஎல் ஒரு கார்னிவல், ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க நீங்க. நாங்க வந்து வாரத்துக்கு 2 தடவ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க கரெக்ட்டா அந்தந்த மேட்ச்சுக்கு முன்னாடி, அந்தந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நாங்க வந்துருவோம். அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?